எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம கிளாஸ் க்ளீன் பண்ணுவோம், கைகள்லாம் தொடச்சிட்டு கீழே தான் போடுவோம். வீணா போன டிஷ்யூ பேப்பரை வச்சு இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் செய்ய முடியுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக முடியுங்க. டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாக் ஆயிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் தண்ணி நனைச்சி இந்த டிஷ்யூ அப்படியே ஒட்ட வச்சுக்கிறேன். இது இப்போது தண்ணியில் 2 லேயர் வச்சு ஒட்டியாச்சு. நீ அடுத்து ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபெவிகாலில் வந்து ஒரு 3-4 லேயர் கூட இதில் நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நான் இப்போது அந்த 2 கோட்டுக்கு அப்புறம் இன்னும் 4 கோட்டு ஃபெவிகால் வச்சு இந்த டிஷ்யூவை நல்லா ஒட்டிட்டேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும். இந்த பால் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பாலோட காற்றை நான் இறக்கி விட்டுக்கிறேன். பலூனாக இருந்தால் பலூன் உடச்சி விட்டுக்கலாம். இது பால், அதனால் இதோட காற்றை மட்டும் நான் இறக்கி விட்டுக்கிறேன். இது இப்போ இந்த பலூனில் ஏர் போயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு க்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சர்ஜரி க்ளவுஸு. இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது ஒரு பீஸ் வந்து 5 ரூபா தான். நான் இது 2 வாங்கியிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். இதோட ரேட் வந்து வெறும் 30 ரூபா தான். இதை வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதை இப்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போது கலக்கியாச்சு. இந்த மாதிரி 2 க்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். சர்ஜிக்கல் க்ளவுஸ்ன்னு கேட்டாலே இது கொடுப்பாங்க. இது வெறும் 5 ரூபா மட்டும்தான். இப்போ இந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கலக்கி வச்சுருக்கேன் இல்லை இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து அதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் இதில் ஃபுல்லாக இது வரைக்கும் ஊற்றிக்கிறேன். இது இப்போ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இதை வந்து கட்டிக்கிறேன். இந்த ஒரு நூலை வச்சு மேலே கட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து இந்த பாலுக்கு மேலே இப்படி நான் வச்சுக்கிறேன். அதாவது இந்த பாலை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இதை அப்படியே வச்சு காய வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இது நல்லா காயட்டும். இப்போ 2 பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுலேயும் நான் இந்த பிஓபியை கலக்கி ஊற்றிக்கிறேன். இது இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு சாண்ட் பேப்பரில் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். இதை இது இப்போது பிரிச்சுட்டேன். இதை இப்போ அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளைவுட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இனி இந்த என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கை ஓப்பன் காய வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கையை எடுத்துட்டு இதை க்ளவுஸுக்கு மட்டும் பிரிச்சுக்கலாம். பாருங்க, 2 கையும் அழகா பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சாதான் அப்படியே நிற்கும். காயாமல் எடுத்துட்டோன்னா இந்த விரல்களில் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டேன். அதோட இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் எடுத்துட்டேன். இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கிட்டு இந்தமாரி ஒரு சைக்கிள் கம்பியை வளைச்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். முறித்து எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இதை வந்து தான் இதில் ஹோல்ஸ் போட்டு இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இது 2டையும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான். இது வந்து நம்ம வேறு எதுவும் வச்சு ஹோல்ஸ் போட வேண்டாம். இந்த சைக்கிள் கம்பியை வச்சு நம்ம இப்படி லைட்டாக ஹோல்ஸ் போட்டால் போதும். அதுவே ஹோல்ஸ் ஆயிரும். மெதுவாக போடுங்க, எதுவும் டேமேஜ் ஆயிராமல் போட்டால் போதும். இது இப்போ 2லேயும் நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த கம்பியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த கீழே இருக்கிற ஹேண்டோட ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்த்து மெதுவாக வச்சு இதே மாதிரி இன்னொரு ஹேண்டையும் நான் எடுத்துக்கிறேன். இது இப்போ 2 கையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணுறேன்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து பிஓபி போட்டு நல்லா நான் அடைச்சிக்கிறேன். இது இப்போ பிஓபி போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பால் வச்சு பார்த்துக்கிறேன். பாலுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதானே. ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதே ஷேப்புக்கு நான் வந்து இனி அப்படியே இந்த கீழே கேப்புக்கெல்லாம் பிஓபி போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இது வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த ப்ளைவுட்டுக்கு மட்டும் இந்த கலர் அடிச்சுக்கிறேன், க்ரீன் கலர். இது ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. இந்த பெயிண்ட் அடித்ததும் காஞ்சிருச்சு. ஆல்ரெடி இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டரும் ஒயரோட சேர்த்து வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஹோல்டர் இந்த ஒயரை வந்து இந்த ஹோல்ஸில் போட்டு நான் எடுத்துக்கிறேன்.
இது இது வரைக்கும் தான் வச்சுருக்கேன். இன்னும் இழுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பல்பு இந்த ஹோல்டரில் நான் மாட்டிக்கிறேன். இனி ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஒரு பால் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பால் எடுத்துகிட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை க்ளூ கன்னை வச்சு நான் நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ க்ளூ வச்சு நல்லா ஒட்டிட்டேன். இது மேலே இந்த கையில் அப்படியே நம்ம வச்சுக்கிறேன். ஓகே, இனி லைட் ஆன் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு நிலாவையே கையில் கொண்டு வந்திருக்கோம். அதை பார்க்கும்போது ஒரிஜினலாகவே யாரோ கையில் நிலாவை வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.